வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகை பணத்தை காவல்துறையினர் மீட்கவில்லை என்று சிஆர்பிஎஃப் வீராங்கனை கண்ணீர் விட்டு கதறி எழுத வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பட்டு புடவை காசு 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இல்லையே. கடந்த ஜூன் 24ஆம் தேதி நாராயணபுரத்தில் உள்ள சிஆர்பிஎஃப் வீராங்கனை கலாவதியின் வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகை 50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகார் மீது காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய கலாவதி கதறி அழுதபடி வீடியோ வெளியிட்டுள்ளார். கோவை மற்றும் நீலகிரியில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும், திண்டுக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சுற்றுலா தலங்களும் மூடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பவ்யா தண்ணீரு அறிவித்துள்ளார். நீலகிரியில் மழை பாதிப்பு குறித்து 1077 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் எனவும், மழை பாதிப்பு குறித்த தகவலை வாட்ஸ்அப் மூலம் பகிரலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தொலைபேசி எண்களில் பெறப்பட்ட புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளுமையான சூழல் உருவானது. அதேபோல நாகை மாவட்டத்தில் நாகூர், பட்டினச்சேரி, பனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மத்தூர், கேஜி, கண்டிகை, ஆற்காடு, குப்பம் போன்ற பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம், சங்கராபுரம், ரிஷிவந்தியம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 3வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. மதுரையில் மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், கோரிப்பாளையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியதால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம், கொடக்காநத்தம், மருவத்தூர், சிறுகன்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. சிறுகன்பூர் பகுதியில் பெய்த மழையால் மருதையாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. பெருமாள்குப்பம் பகுதியில் புளிய மரம் சாய்ந்ததில் 3 மின்கம்பங்கள் சேதமடைந்தன. புதுச்சேரியில் பகல் நேரத்தில் வெயில் வாட்டிய நிலையில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. அந்த வகையில் ராஜ்பவன், லாஸ்பேட்டை, கதிர்காமம், உப்படம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளுமையான சூழல் உருவானது. அதே நேரம் திடீரென பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் மின்சார கார் நிறுவன உற்பத்தி மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 வகையான மின்சார கார்களின் விற்பனையையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், இந்திய பேட்டரி கார் உற்பத்தியில் 40% தமிழ்நாட்டில் நடைபெறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். வின்பாஸ்ட் ஆலை திறக்கப்பட்ட நாள் தென் மாவட்டங்களின் பொன்னாள் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். வின்பாஸ்ட் ஆலை மூலம் தமிழ்நாட்டிற்கும் வியட்நாமுக்கும் இடையே வர்த்தக உறவு மேம்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் பகுதியா வளர்ச்சி அடையும். முதற்கட்டமா இதுவரை 1300 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு.
என்னுடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பெற்று இதே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த 200க்கும் மேற்பட்ட டிப்ளமோ மாணவர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. உள்ளூரிலேயே வேலை கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக வின்ஃபாஸ்ட் ஆலையில் பணிபுரிய தேர்வானவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழே நாங்கள் எல்லாருமே படித்து வின்ஃபாஸ்ட்ங்கிற நிறுவனத்தில் இடம்பெற்றிருக்கோம். அதுக்கு முக்கியமாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாலு மாதம் திட்டத்தின் கீழே கம்பெனிக்கு வந்திருக்கோம். அந்த கம்பெனி பக்கத்துலேயே கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தூத்துக்குடியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 32,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த தொழில் முதலீடுகள் மூலமாக 50,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2,530 கோடி ரூபாய் முதலீட்டில் தூத்துக்குடி, நெல்லை, காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்ட 5 நிறுவனங்களின் செயல்பாட்டையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் ரெக்கார்ட் ஸ்பீடில் வின்ஃபாஸ்ட் ஆலை வந்துள்ளதாக கூறினார். கிட்டத்தட்ட 350 பேர் அவங்க ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலம் 304 பேரை இங்க வின்ஃபாஸ்ட் காமிச்சு இன்னைக்கு அங்க 229 பேருக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அதுதான் திராவிட மாடல் அரசின் மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லையில் விவசாயிகள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளை சந்தித்து உரையாடிய போது இதனை அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முக்கியம். ஏன்னா பகல்ல தான் தொழிலாளிகள வராங்க, வேளாண் தொழிலாளி. இரவுல யாரும் வரதில்ல. இரவுல யாரும் நீர் பாய்ச்சவும் முடியாது. இன்னைக்கு காலம் மாறி போயிடுது. ஒரு காலத்தில் இரவுல நீர் பாய்ச்சிட்டு இருந்தோம், அதுக்கு ஆள் கிடைச்சது. நெல்லை சந்திப்பு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி செய்தவர்கள் மீது அதிமுக ஆதரவாளர்கள் கல்வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக வாகையடி முனையில் பரப்புரையில் EPS ஈடுபட்ட போது அவருக்கு எதிராக சிலர் கருப்பு கொடி காட்டி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் அதிமுக ஆதரவாளர்கள் அவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் இரு தரப்பையும் தடுத்து நிறுத்த முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவதோடு மட்டுமல்லாமல் அதில் பெரும் பகுதியை சந்தையில் விற்று அதிக லாபமும் பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவின் போரால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை எனவும் இந்த காரணத்திற்காக இந்தியா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்க இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்தியா குறிவைக்கப்படுவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியாவின் இறக்குமதிகள் இந்திய நுகர்வோருக்கு மலிவு விலையில் எரிசக்தியை வழங்குவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை என தெரிவித்துள்ள மத்திய அரசு இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகளே ரஷ்யாவிடம் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவை மட்டும் குறிவைப்பது நியாயமற்றது எனவும் தேச நலனையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அரசு மேற்கொள்ளும் எனவும் மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது. டெல்லி தமிழ்நாடு இல்லம் அருகே நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த மயிலாடுதுறை MP சுதாவிடம் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட நிலையில் அருகில் இருந்த யாரும் உதவிக்கு வரவில்லை என அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ரொம்ப அருகில் வந்தவர் என் தங்க சங்கிலியை பிடுங்கினார். நான் ரியலைஸ் பண்றதுக்குள்ள துணியை இழுத்து அறுத்து விட்டார். சாலையில கொஞ்சம் பேர் இருந்தாங்க, நானும் கத்துறேன். என்னோட இருந்த சக எம்பியும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்க கத்தும் பொழுது அங்க யாருமே ஒருவர் கூட வரவில்லை. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் தந்தையுமான சிபு சோரன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 81. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரான இவர் அண்மை காலமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த நிலையில் அவரது மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நேற்று காலை மக்களவை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்ட நிலையில் பிற்பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது அமளி நிலவியது. அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் சம்மதம் தெரிவித்த நிலையில் அமளியில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என்றார். எனினும் அமளி நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போதைய எம்பி சிபுசோரன் காலமான நிலையில் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பரபரப்பாக நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்துக்கு 374 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் கடைசி நாளில் 35 ரன்கள் தேவையாக இருந்தது. 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினால் இந்தியா வெல்லலாம் என்ற சூழல் இருந்த நிலையில் அபாரமாக விளையாடிய இந்திய அணி வெற்றி வாகை சூடியது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 2-2 என சமனில் முடிந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய வீரர் சிராஜ் 5 விக்கெட்டுகளை அள்ளினார்.